ஆண்டிலே தந்தை பெரியார் அவர்களின் 146வது பிறந்தநாளில் அதிகாரிமங்கலம் டு ஆலத்தூர் விவசாய ஆற்றுக்கால்வாய் கிடப்பில் இருப்பதை எடுத்து செயல்படுத்திய மக்கள் கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு ஆரம்பித்து சிறப்பான இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்திற்கு தலைமை கொண்டிருக்கின்ற நண்பர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் முருகன் எம்ஏபி வழக்கறிஞர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எம் வீரபத்ரன் அவர்களே, பிஎஸ்பியினுடைய மாவட்ட தலைவர் சக்திவேல் அவர்களே, மக்கள் புரட்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மாப்ப வர்கீஸ் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் பருவராஜ் அவர்களே, தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் டி கே வெங்கடேசன் அவர்களே, ஏரி நீர்ப்பாசன சங்கத்தினுடைய தலைவர் புதுப்பாளையம் கருப்பத்தையார் காந்தி அவர்களே, அமல்ராஜ் அவர்களே, சண்முகம் அவர்களே, சக்தி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, ஆறுமுகதாஸ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களே, தோழர்களே, அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எல்லாரும் பேசிட்டாங்க. குறிப்பா நம்முடைய வீரபத்ரன் சிறப்புரையாற்றி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லா அரசியல் விளக்கங்களையும் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் இப்ப அரசியல் பேசுவது என்பதை விட நம்முடைய இந்த மாவட்டத்திலே நமக்கு நீத ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற 2 ஆறு, ஒன்று தென்பெண்ணை, இன்னொன்று செய்யாறு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாகநதி, இந்த மாதிரி நதிகள் எல்லாம் நிறைய இருக்கட்டும். ஆனா இந்த 2 ஆறுகளிலும் முக்கியமான பிரச்சனை தண்ணி. காவிரி பிரச்சனை பற்றி பேசுங்க ஓயாக பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்ம மாவட்டத்தில் இருக்க விருப்பம் சொன்னாரு, தென்பெண்ணை ஆற்றிலே டேம் கட்டி விவசாயிகளை பயன்படுத்தினா பயனாக இருக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பில் அவரு இருக்கும்போது அவர் மாவட்ட செயலாளர் போட்டு தீர்மான திட்டம் வீரபத்ரன் சொன்னார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அப்போதைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சாத்தூரில் அணை, அந்த அணை கட்டியாச்சு. அந்த அணை கட்டிய பிறகு அந்த தண்ணி பெரும்பாலும் எந்த மாவட்டத்துக்கு பாயுதுன்னா விழுப்புரம் மாவட்டம், அப்போது தென்னார்காடு மாவட்டம், அந்த மாவட்டம் தான் பயன்படுத்தி. நம்ம மாவட்டத்தில் ஏதோ ஒரு பகுதி, நம்ம மாவட்டத்தில் தெற்கு கடைசி அந்த கண்டாமட்ட தாலுகா மட்டும்தான் கிடையாது. ஏன் அந்த சாத்தனூர் அணை இருக்கின்ற சாத்தனூருக்கு அந்த தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் திருவண்ணாமலைக்கு தண்ணீர் வந்து நம்முடைய சமுத்திர ஏரியில் தான் தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தண்ணீர் கஞ்சவாய்ப்பான ஏரிக்கு திருவண்ணாமலை நகராட்சிக்கு தண்ணீரே கிடைக்காது. அப்படி கஷ்டம். அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய வடார்காடு மாவட்டத்தினுடைய தலைநகரம் வேலூர், அந்த வேலூருக்கு போய் தென்பெண்ணையில இருக்கின்ற சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து திருவண்ணாமலை நகர மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. எங்களுடைய தலைவர் குப்புசாமி, டிஎன் குப்புசாமி, அவர் ஒரு தியாகி. அவர் போராடி இங்கிருந்து ட்ரெயின்ல போவாங்க, இல்ல நடந்தே போயிருக்காங்க. இப்படி போராட்டங்கள் நினைத்து இன்றைக்கு திருவண்ணாமலையின் குடிநீர் வந்து பற்றாம இருக்குதுன்னா வற்றாம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்யாறுல மலை அடிவாரம், ஜவாதமலை அடிவாரம் பண்றோம். அந்த பண்றோல வெள்ளம் வந்துட்டா இந்தாண்ட அவன் போக முடியாது. அப்படிப்பட்ட காற்றாற்று வெள்ளம். அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த பண்றோல ஒரு தரைப்பாலம் அமைக்கணும், அந்த தரைப்பாலம் அமைக்க அந்த மலைவாழ் மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தரைப்பாலத்தை அமைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தீர்மானம். அதோடு மட்டுமா, இந்த தெய்யாத்திலே குப்பளத்துக்கு அணை கட்டப்பட வேண்டும். அதுக்கு பல போராட்டம். அப்போது இங்க சர்வேத்துறையில நல்ல ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி சொன்னாரு, போராட்டம் தொடர்ச்சியா பண்றீங்க, டேம் கட்ட போறாங்க, அதுக்கு சர்வே நான் தான் வந்திருக்கிறேன், எடுப்பேன். எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த டேம் கட்டப்பட்டால் முடிந்தால் இந்த பாசனத்தின் வாயிலாக செங்கம், புதுப்பாளையம், துரிஞ்சாபுரம், கலசபாக்கம் இந்த 4 ஒன்றியத்துக்கு தண்ணி பஞ்சமே வராது, எப்போதும் வராது. அந்த அளவுக்கு இந்த பாசனம் பயன்படுவதாக இருக்கும் என்று அந்த சர்வே நல்லையா என்னிடத்தில் சொன்னார்.
அதுவும் நடத்தப்பட்டது. அப்ப நடத்தப்பட்ட பிறகு அந்த பகுதியில் இருந்த மக்கள் விவசாயிகள் அந்த டேம் கட்டணும் பல பேர் பாதிச்சாங்க. அவருடைய நீர்நிலைகள்லாம் போச்சு, விவசாயம் போச்சு, எல்லாம் போச்சு. அவங்களுக்காக தொடர்ந்து போராடி அவர்களுக்கு உரிமைகளை பெற்று அந்த நிலம் பதிவானவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று போராடியவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும். இப்படி பெரியாற்றின் வரலாற்றில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ச்சியாக பங்காற்றுகிறது. இது மட்டுமா, நம்முடைய கலசபாகத்தில் ஒரு மேம்பாலம், இந்த மேம்பாலம் இங்க இருக்கிற காஞ்சி இருக்கிற மேம்பாலம் நடுவே நம்ம சின்ன பையன் எங்க பாட்டியுடைய பக்கத்தில் இருக்கிற அத்துவாடி போகும்போது நிற்கும். அப்ப கட்டியிருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்திலே இங்க மேம்பாலம் கட்டாங்க. ஆனா வேலூர் திருவண்ணாமலையின் பிரதான சாலை, அப்படிப்பட்ட சாலை கலசபாகத்தில் தரைப்பாலம் தான். நான் ஹைஸ்கூல் படிக்கிற தரைப்பாலம் தான். விளையாட்டு வந்துச்சுன்னா நான் கலசபாகம் ஸ்கூலுக்கு நாளைக்கு வந்து நடந்துதான் போவோம், போகவே முடியாது. அப்படிப்பட்ட வெள்ளம் நிதி போட்டுருவோம், அவ்வளவுதான். அந்த ஆற்றுக்கு தெற்காளர்கள் எவனுமே கல்பால் ஸ்கூல் போக மாட்டான். அந்தாளர்கள் மட்டும்தான் கல்பால் ஸ்கூல் போய் படிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த நிலைமையில் ஒரு நாள் பெரிய வெள்ளத்தில் கிருஷ்ணாயிர பஸ் அந்த பாலத்தில் தரப்பாளர் அடிச்சு. அப்ப நான் விவசாய தொழிலாளர் சங்கத்திலே மாவட்ட செயலாளர். அப்பதான் நான் என்ன பண்ணேன், இந்த இதுக்கு ஒரு மேம்பாலம் கட்டணும். தொடர்ச்சியா வந்து வெள்ளம் வரும்போதெல்லாம் நான் படிக்கிற காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாணவர்கள் சேர்ந்து படிக்க முடியவில்லை. ஆகவே இதுக்கு மேம்பாலம் கட்டணும்னு தொடர்ச்சியா போராட்டம் எடுத்து நோட்டீஸ் போட்டோம். நோட்டீஸ் போட்டு மேம்பாலம் ஆர்டர் வருது. மேம்பாலம் ஆர்டர் எப்படி போடுறோம், இப்ப இருக்கிற செல்லியன் காலேஜ், முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரனுடைய காலேஜ், அந்த காலேஜ் வந்து நேரா விண்ணப்பம் போய் அந்தாண்டு போய் நேரம் குறிமலை போனோம். அப்படி ஒரு வழி தரத்தை போட்டு மேம்பாலம் ஸ்கெட்சி போட்டான் அந்த அரசு துறை அதிகாரிகள். ஆனா அப்ப இங்க இருக்கிற மாதிரி அதிகாரி மன்றத்தில் சொல்றீங்க 4 பேரு, அது மாதிரி அங்க ஒரு 4 பேரு வந்தான். ஏன்னா அவருடைய பெரு நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிற கல்பாலத்தை மேற்பாலத்தில் சொல்லி இந்த பாலத்தை ரோட்டுக்கு மேற்கால வரக்கூடாது, இந்த பாலம் ரோட்டுக்கு கிழக்கால தான் போகணும் அப்படின்னு சொல்லி அரசு துறை அந்த அரசை கட்சி எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறான். அப்பதான் தென்பள்ளிப்பட்டு காலனியும் அரசபாக்கத்துடைய பழைய காலனியும் காலி செஞ்சுட்டு இந்த மேம்பாலத்தை ரோட்டு கிழக்கால போடுங்க, மேற்கால போடாங்க, பெரிய உடையார்கள் மேலார்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு இது கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது சட்டமன்ற பேசுறீங்க எல்லாம் எந்த கட்சியாலும் சரி, அது திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் எல்லாரும் நில உடைமையாளர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் உயர்ஜாதி இந்துக்களுக்கு நான் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் குடிநீர் வாழ்கிற மக்களுக்கு இந்த கட்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் எதிராக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை எதிர்த்து அந்த பாலத்தை நீங்கள் வந்து அந்த காலனி 2 காலனி காலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்ப கலெக்டர் சொல்ல பேசினே இருக்கும்போது நீ மேய கம்யூனிஸ்ட் அப்படின்னு கேட்டுட்டான். உடனே இருக்கா ஒன்னும் புரியல, இப்பதான் பரவாயில்ல, சிவசேனை இந்த காலம் எப்பா அப்படியே ஒண்ணு என்னடா என்னடா கம்யூனிஸ்ட் கேட்கறாங்க நம்ம சொல்லி கொதிச்சுட்டே இருந்துச்சு. பேசினே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல பாப்பான அதிகமா போய் நீ என்ன கலெக்டர், யாரு வேலை பார்த்துக்கணுமா, நீ என்ன கலெக்டர், இந்த நெடுஞ்சாலையில இந்த மேம்பாலத்தை போட்ட ஸ்கெட்ச் போட்ட படித்த இன்ஜினியர்கள் என்ன ஸ்கெட்ச் போட்டுறானோ அந்த மேப் எடுத்துக்கோ, அந்த மேப்படி பண்ண. நீ வந்து திடீர்னு இந்த தென்பள்ளிப்பட்டி காலனியும் கலசுவாக்கம் காலனி காலி பண்ண சொன்னா அந்த கொடி கொம்பு கூட பிரிச்சும் போய் கட்ட முடியாத சூழல் அந்த மக்கள் வாழ்கின்றார்கள். ஆகவே என்ன கலெக்டரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டவன் நானு சிவசூரியன். அதுக்கப்புறம் நான் பிரச்சனை வருவாய்கள் வந்து அவங்க எல்லாம் எங்க இடம் காட்டாங்கன்னா பிரிச்சுன்னு போனா இன்னைக்கு கல்பாக்கு வந்தாங்க அந்த பேப்பர் மில் ஒன்று இருக்கும். அந்த இடங்கள் போய் கால் வச்சா அதெல்லாம் எருமாட்டில் தான் அப்பெல்லாம் சேடை ஓட்ட முடியும், நம்ம நாட்டு மாட்டில் சேடை ஓட்ட முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க இடம் தரணும், அங்கே போய் கட்டியன்னு சொல்லணும். அப்போ சொல்லும்போது சொன்னேன், வீடியோ ஆபீஸ்ல பக்கத்தில் இடம் கொடு வேலை பண்ண சொல்றேன். வீடியோ ஆபீஸ்ல பக்கத்தில் இடம் கொடுக்காங்க, அந்த பேப்பர் மில் கட்டிக்கிறாங்க, அந்த இடத்துல பண்ண ஒரே ஒரு நாள் கூட போக மாட்டோம். அப்படியே நீ இடம் கொடுத்தாலும் எல்லாருக்கும் அரசாங்கம் வழங்குகிற தொகுப்பீடு கட்டி கொடுத்த பிறகுதான் நீங்க காலி பண்ணி போவோம். அது வரைக்கும் ஒரே ஒரு வீடு கொடுங்க நாங்க காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ண பிறகுதான் அந்த மேம்பாலம் அரசாங்க அதிகாரி சொன்ன மேற்காலியும் பண்ணல, இவங்க சொன்ன கடைக்காலி மாடாத அந்த பழைய தலைப்பாளம் இருந்த செய்யாத்தில் இருந்த தலைப்பாளம் இருந்த பக்கத்தில் இன்றைக்கு போடப்பட்ட மேம்பாலம். ஆகவே தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யாற்றின் வரலாற்றிலே ஒரு நிகழ்வற்ற நிலையற்ற நீக்கமற்ற ஒரு அமைப்பாக இன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் பேசுறாரு, ஆலத்தூர் காவா அந்த காவா எங்க போகுது அப்படின்னு. இந்த காவா ஆலத்தூர் அந்த கல்லபாடி
மசாறு, ஊதலமாடி, கலாமாடி, தேவனம்பட்டு, மருத்தாமாடி, வடபுரிதூர், நாயுடுமங்கலம், பொன்னாந்தாங்கல், இப்படி இந்த வழியா அந்த காவை வெட்டினாங்க. அந்த காவை வெட்டி இந்த காவை வந்து எங்க ஊர் நிலம், என் நிலம்லாம் அந்த ஏரி காவா பாக்குறதுக்கு தான் இன்றைக்கும் ஆந்திர பகுதி அணை காவல் கண்டிப்பாக சமாச்சாரம். அப்படிப்பட்ட வரலாறு இந்த கால்வாய் கொண்டு, அதே போலவே இந்த சொல்லுகின்ற இந்த அரிதாரிமங்கலம் ஆலத்து கால்வாயை வெட்டி பயன்பெற்றா அந்த கால்வாய் இன்னைக்கு போய் மேட்டுப்பாளையத்துல செய்யறது கிடக்குது இந்த உபரி நீர். அதே போல இன்னைக்கு நம்ம இந்த அரிதாரிமங்கலம் கால்வாய் வெட்டினா இந்த கால்வாய் வந்து பழங்கோயில் வரைக்கும் போவோம். அப்ப பழங்கோயில் வரைக்கும் போனா ஏற்கனவே ஒரு கால்வாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கால்வாய் போனா இந்த கல்வாக்கம் ஒன்றியம், இந்த பெருஞ்சாப்பரை ஒன்றியம், இந்த கொஞ்சம் இருக்கிற புதுப்பாறை ஒன்றியம், இந்த 3 ஒன்றியங்களுடைய விளைநிலங்கள் அன்னைக்கு நிலையா சொன்ன மாதிரி பாசனத்தில் விவசாயிகள் பெரும்பகுதி பயன்பெறுவார்கள். நீர்நிலைகள்லாம் உயரும். இந்த பகுதி மக்களுக்கு நீராதாரம் நிலைபெறும். ஆகவே இந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய கிராமம், நம்முடைய நண்பர்கள் சங்கம் எடுத்துக்கின்ற முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் என்றால் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து இந்த போராட்டம் வெற்றி பெறுவதை நாம் இன்றைக்கு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை சபதமேற்போம். வாய்ப்புக்கு நன்றி நன்றி கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கும் காவல்துறை ஆணையாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 146வது பெரியார் பிறந்த நாளில் நண்பர்கள் கூறிய சார்பில் இந்த விழாவிற்கு வருகை தந்த விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையான அரிதாரிமங்கலம் ஆலத்தூர் ஆற்று கால்வாய் நீண்ட நாட்களாக அரசியலிடமும் எங்கள் ஊர் மக்களிடமும் போராடி கொண்டு நாங்கள் போராடி வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கும் போது நீர்நிலைகள் இல்லாமல் இருக்கும் கயர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வாடி நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. அரசியலால் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தும் அரசியலால் மீண்டும் அதை தோண்டி 2300 மீட்டர் வெட்டப்பட்டு அணை கொடுக்கப்பட்டு அது 1400 மீட்டர் வெட்டப்பட்டு நமது சின்னையா கல்யாண மண்டபத்தில் வரைக்கும் அந்த கால்வாய் எடுக்கப்பட்டு அதை மீண்டும் 2008 மூடப்பட்டு இப்படி பல தொந்தரவுகளை விவசாய பெருங்குடி மக்களாக எங்கள் கிராமத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து அந்த தண்ணீரை கொடுத்து இப்போது இருக்கும் எங்கள் திருவண்ணாமலையும் தீபத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் காலில் விழுந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கிழக்க ஒதுக்கின்ற சூரியன் அவர்களால் இந்த ஆணையை பிறப்பிக்கப்பட்டு எங்களுக்கு மீண்டும் நீர் ஆதார வாழ்க்கையை கொடுத்து மீண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் அங்கு வந்து செய்யாமல் நீங்கள் மனதில் ஏற்று உங்கள் செவிகளுக்கு இது வந்து சேரும். ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு தயவு செய்து சமுதாயத்தில் நாங்கள் வளரும் வாழ்க்கையை வெற்றி பெறவும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குமாறு உங்கள் பொறுப்பாளர்களை வைத்து கேட்டுக் கொள்கின்றோம். கிளப்பில் போடப்பட்ட அரிதாரிமங்கலம் ஆற்று கால்வாய் ஜப்திகாரியந்த கொண்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட கால்வாய் மீண்டும் எடுக்க ஆணை பிறப்பித்து எங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்குமாறு இந்த விழாவிற்கு நண்பர் குழு சார்பாக முருகன் நடத்திய இந்த விழாவினை மீண்டும் நாங்கள் நடத்தாமல் இருக்க எங்களுக்கு ஆணை பிறப்பித்து தருமாறு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டும் எங்கள் திருவண்ணாமலை தீபத்துறை அண்ணன் அவர்களை கேட்டுக்கொண்டும் வணங்கி வாழ்த்து கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை இந்த பதிவுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி கட்டவரம் சிவா திருப்பிப்பார் என்ற யூடியூப் சேனலை நடத்திக் கொண்டிருக்கின்றார். அழகான புகைப்படங்களை இந்த கன்னட ஆர்ப்பாட்டங்களுடைய பிறந்தநாள் விழாவுடைய கையெழுத்துக்களை பதிவு செய்தவர்களுக்கு எங்கள் நண்பர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்டன